வணக்கம். எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயிலுக்கு போய் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம எப்படி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி எப்படி சாமி கும்பிட போகலாம் கோயிலுக்கு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மனசில் ஒரு கோரிக்கையோடு போவீங்க. இல்லை ஒரு சிவன் கோயிலாக இருக்கலாம், ஒரு விஷ்ணு கோயிலாக இருக்கலாம், ஒரு மகாலட்சுமி கோயிலாக இருக்கலாம், ஒரு அம்மன் கோயிலாக இருக்கலாம். அப்படி நீங்கள் போகும்போது அந்த விஷ்ணுவையே நினச்சிட்டு போங்க, இல்லை சிவனையே மனசில் நினச்சிட்டு போங்க. அப்படி தான் போகணும் கோயிலுக்கு போகும்போது. அதேமாதிரி கோயிலுக்குள்ளே போயாச்சுன்னா, கோயிலில் இந்த மார்கழி மாதத்தையே எடுத்துக்கோமே, கோயிலில் சிவன் கோயிலாக இருந்தால் திருவெம்பாவை திருவாசகம் இது படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷ்ணு கோயிலாக இருந்தால் திருப்பாவை படிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டாள் சம்மந்தப்பட்டது, பெருமாள் சம்மந்தப்பட்ட பாடலாம் படிச்சுட்டு இருப்பாங்க, பஜனை பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, நீங்கள் போய் உங்களுக்கு பாட தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் பாட்டு பாடி இந்த பஜனையில் கலந்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சமாக இருந்தால் நீங்கள் பாடுறதை கேளுங்க. சாமியை பார்த்து அப்படியே அவங்க பாடுறது கேளுங்க, சாமியை பாருங்கள், அவருடைய அலங்காரத்தை பாருங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பேசினாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, என்னடி இது சாரி சூப்பராக இருக்குது, எப்படி இருக்குது, பொட்டு நல்லா இருக்குது, வளையல் நல்லா இருக்குது, கம்மல் நல்லா இருக்குது, எங்கே வாங்கினா ஏது, இந்த விஷயத்தெல்லாம் கோயிலில் போய் பேசாதீங்க. ஏன்னா கோயிலில் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறதும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பதிகம் பாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தொந்தரவாக இருக்கும். அவங்களாலையும் பூஜையை கரெக்டாக பூஜை பண்ணுறவங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும். இது நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. நான் கோயிலுக்கு போன இடத்துல இந்த மாதிரி நடந்திருந்தது. ஒரு அன்னாபிஷேகத்தன்னைக்கு பயங்கர கூட்டம். அப்போ அந்த சாமி பூஜையே பண்ண விடாமல் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் அந்த பூஜை பண்ணுறப்ப ரொம்ப சங்கடமாயிடுச்சு. சரிங்களா? அதனால கோயிலுக்கு போனீங்கன்னா அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க. வீட்டு நாயும் மற்ற நாயும் எந்த நாயமும் பேசாதீங்க. நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் கோயிலெல்லாம் வெளில நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசிக்கோங்க. பேச வேண்டாம்னு சொல்லலை, வெளியில் பேசுங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் மனசும் ஒருமுகப்படும். நீங்கள் வேண்டுதலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணி பார்க்கணும், ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.